வணக்கம். என்னோட பூமாவேஸ்வரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாயில வர்ற பேட் ஸ்மெல் வந்து எப்படி நாம ரெடி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாயில வர பேட் ஸ்மெல் வந்து பல்ல ஏதாவது அழுதுருந்தா அழுக்கு கிளீன் பண்ணோம்னாவே சரியாயிடும். அது அழுக்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் பேட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணி ஏதாவது சொத்தையோ, அந்த சொத்தையில ஏதாவது சீல் குச்சிக்கிறதோ, அது மாதிரி ஏதாவது பல்ல ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அந்த பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த பல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை ரெடி பண்ணோம்னா சரியாயிடும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா டங்ல வந்து ஏதாவது டெபாசிட் இருந்துச்சு அப்படின்னா டங் கிளீனர் வச்சு சுத்தமா கிளீன் பண்ணோம்னாலும் பேட் ஸ்மெல் வந்து குறைஞ்சிடும். அதை போக ஏதாவது டான்சில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டான்சில் ப்ராப்ளத்தை ரெடி பண்ணணும். அடினாய்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அடினாய்ட் ப்ராப்ளத்தை ரெடி பண்ணணும். அதே மாதிரி நம்ம வயிற்ற வந்து 6 months ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கணும். வயிற்றுல அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அல்சர் ப்ராப்ளத்தையும் நம்ம ரெடி பண்ணணும். அப்புறம் ஏதாவது நம்ம லங்ஸ்ல ஏதாவது சளி அது மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அதோட பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வாட்டர் இன்டேக் வந்து 2 to 4 liters வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கணும். அதாவது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட் வந்து ஹாட் கிளைமேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும். கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரவாயில்ல இருக்கணும். அதோட சேர்த்து நம்ம பண்ற ஒர்க்கு தகுந்த மாதிரியும் வாட்டர் இன்டேக் ஜாஸ்தி இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் இன்டேக் கரெக்டா இருந்துச்சுனாலும் பேட் ஸ்மெல் வந்து மவுத்ல வர்றது வந்து குறையும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னாவே பேட் ஸ்மெல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.